எதிர்பாராத சில வருமானங்கள், எதிர்பாராத சில நல்ல செய்திகள், எதிர்பாராத சில லாபங்கள்னு அதிர்ஷ்டத்தை நோக்கி சில காரியங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் போல திடீர்னு சில நல்ல செய்திகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப பெரிதா சிறப்புன்னு சொல்ற அமைப்பு இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சிகள்ல வெளிப்படையாக சொல்லணும்னா இல்ல. கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். இங்க பாருங்க, திருமணம், புத்திரபாக்கியம், கோச்சாரம் தடை செய்யாது. இந்த திருமண அமைப்புகளில் கொஞ்சம் ப்ராசஸை தடை பண்ணும், தாமதப்படுத்துமே தவிர திருமண அமைப்புகள்லாம் கைகூடி வந்துடும், கவலைப்பட வேண்டாம். புத்திரபாக்கியத்திற்கான அமைப்புகளும் உங்களுக்கு வலுவாக இருக்குது, அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துரும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. கடகராசிக்கார பருவ வயது இளைஞர்கள் வீட்டில் இருக்காங்கன்னா பெற்றவர்கள் அவங்க மீது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தலாம். பையன் என்ன பண்ணுறா, அப்படி எங்கே போகிறாரு, எங்கே வராரு, யார் கூட சகவாசம் வச்சுக்கிறாரு, இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா சகவாசங்களால் சில தேவையில்லாத பிரச்சனைகளையோ சில தேவையில்லாத பழக்கங்களையோ பெற்று வருவர். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, என்னுடைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற 2025 மே மாதம் 18ஆம் தேதி அன்று ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள் பெயர்ச்சி பெற இருக்கின்றன. ஏன்னா 2025 பார்த்தீங்கன்னா முக்கிய கிரகங்கள், வருட கிரகங்கள் அனைத்துமே பயிற்சி ஆகின்றது. அந்த விதத்தில் ராகு கேதுக்கள் மே மாதம் பெயர்ச்சி நடைபெறுகின்றதுங்க 18ஆம் தேதி. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தற்பொழுது இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து நகர்ந்து கும்ப ராசிக்குள்ளாகவும், கன்னி ராசியிலே வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து மேல் நோக்கி நகர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் பெயர்ச்சி பெறுகிறார்கள். கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது. இந்த 2 கிரகங்களின் பெயர்ச்சி, ஏன்னா எப்பவுமே இந்த 2 கிரகமும் நேர் எதிராக தான் இருப்பாங்க 180 டிகிரியில். இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது, என்ன மாதிரியான இடங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறது தான் தெள்ள தெளிவாக நம்ம பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்பு ஒரு சிறு தகவல், நம்ம பார்க்கிறது அனைத்துமே கோச்சார பலன்கள். கோச்சாரத்தினுடைய ஒட்டுமொத்த பலம் அப்படிங்கிறது ஒரு 10%, அதுக்கு மேல அதுக்கு பலம் கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகள் தான் ரொம்ப முக்கியம். அப்போ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொது பலனை மட்டுமே வைத்து கால் வைக்காமல் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் பார்த்துவிட்டு அதன் பிறகு ஒரு தெளிவுக்கு வருவது நல்லது. சரிங்களா? ஆக இந்த பலன் ஒரு 10% தான். ஆக அன்பு நண்பர்களே, அதற்குட்பட்டு ராகு கேதுவின் பெயர்ச்சி உங்களுக்கு எங்கெல்லாம் ஏற்றம், எங்கெல்லாம் கவனம், என்ன செய்யலாம், வாருங்கள் பார்க்கலாம். கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் தற்பொழுது உங்களுக்கு அட்டமச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு விலகுதுங்க. மார்ச் மாதம் உடனே எல்லாரும் அட்டம சனி விலகிருச்சு அப்படின்னு சொல்லி சூப்பர் அப்படி இப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம். அஷ்டம சனி விலகிறதுங்கிறது உண்மையிலேயே நல்ல அமைப்பு. ஆனால் கிட்டத்தட்ட அதில் பாதி அளவு தீமைகளை கொடுக்கின்ற அமைப்பாக இப்போ இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்வு உங்களுக்கு அமையும். எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, 2 குடும்பஸ்தானம் தனிலே கேதுவும், 8ஆம் வீட்டிலே உங்களுக்கு ராகு பகவானும் அமைகின்றார்கள். இந்த 2 பேருக்குமே இந்த 2 இடம் சிறப்பு கிடையாது. அப்போ கடகராசி நேயர்கள் அட்டம சனி முடிந்தாலும் முழுமையாக அந்த நற்பலன்களை அனுபவிக்க விடாமல் இவைகள் தடை பண்ணும். என்னங்க நீங்கள் இப்போ தான் அட்டம சனி முடிஞ்சது ஓஹோன்னு வருவீங்க, அப்படி வருவீங்கன்னு ஜோசியர்கள்லாம் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ திடீர்னு இப்படி ஒரு குண்டை போட்டால் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்மை உண்டுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பெரும் வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் உங்களால் அடைய முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரிங்களா? கோச்சாரத்தின் அடிப்படையில் உங்கள் சுயஜாதகம் வளர்த்துட்டா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? சரி, நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம். அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் பறப்பதற்கு, வெளிநாடு முயற்சிகளை மேற்கொள்வதற்கு அற்புதமான காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஆக வெளிநாடு முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடம், மாந்திரீகம், உபாசனைகள், இந்த மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சில சக்திகளை உபாசனை செய்வது, இந்த பஞ்சபட்சியில் சில விஷயங்களை செய்வது, இந்த மந்திர எந்திர தகடு இந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல்னு சொல்ல முடியாது, இது இந்த மாந்திரீகம், தாந்திரீகம், பரிகாரங்கள் இது சார்ந்து இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல நாலேஜ் அப்கிரேட் ஆகும். தாராளமாக நீங்கள் ஏதாவது சித்தி பண்ணணும், ஏதாவது உபாசனைகள் பெறணும்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். உங்களுக்கு அந்த சித்திகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது.
அதேபோல் கடகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிக முக்கியமான விஷயம், இந்த எதிர்பாராத சில வருமானங்கள், எதிர்பாராத சில நல்ல செய்திகள், எதிர்பாராத சில லாபங்கள்னு அதிர்ஷ்டத்தை நோக்கி சில காரியங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் போல திடீர்னு சில நல்ல செய்திகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் சின்ன திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துகின்ற அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறெங்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப பெரிதாக சிறப்புன்னு சொல்கிற அமைப்பு இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சிகளில் வெளிப்படையாக சொல்லணும்னா இல்லை. கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். இங்கே பாருங்க, திருமணம் புத்திரபாக்கியம் கோச்சாரம் தடை செய்யாது. இந்த திருமண அமைப்புகளில் கொஞ்சம் ப்ராசஸை தடை பண்ணும், தாமதப்படுத்துமே தவிர திருமண அமைப்புகள்லாம் கைகூடி வந்துடும், கவலைப்பட வேண்டாம். புத்திரபாக்கியத்திற்கான அமைப்புகளும் உங்களுக்கு வலுவாக இருக்குது, அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துரும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடம் தான் கடகராசினியர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான அமைப்புகளில் உண்டு. அந்த இடம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் அமைப்பாக ஆரோக்கியத்தில் அட்டம சனி விலகினதுனால மேம்பாடு இருக்கும், ஆனால் கம்ப்ளீட்டாக நோய் தீராது. ஆக நோயின் தாக்கம் விட்டகுறை தொட்டகுறையாக நீடித்து இருக்கும். மருத்துவ சிகிச்சைகளை நீங்கள் எடுத்து தான் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஆக மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற காலகட்டம். ரெண்டாவது, இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பள்ளி பருவத்து பிள்ளைகள், இளம் பருவத்து பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம கேரக்டரில் தேவையில்லாத சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும். நம்முடைய பாதை தடம் மாறுவதற்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும். அப்போது கடகராசிக்கார பருவ வயது இளைஞர்கள் வீட்டில் இருக்காங்கன்னா பெற்றவர்கள் அவங்க மீது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தலாம். பையன் என்ன பண்ணுறா, அப்படி எங்கே போகிறாரு, எங்கே வராரு, யார் கூட சகவாசம் வச்சுக்கிறாரு, இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா சகவாசங்களால் சில தேவையில்லாத பிரச்சனைகளையோ சில தேவையில்லாத பழக்கங்களையோ பெற்று வருவர். அதில் கடகராசி நேயர்கள் சற்று கவனித்து இருக்கணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இக்காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல் நிலையில் ஏற்கனவே இருந்த மாதிரி தொந்தரவுகள் நீடிச்சிருக்கும், விட்டவரை தொட்டவரை. அதே மாதிரி தான் கடன் அமைப்புகளும். அளவு குறை, 100 ரூபா கடன் 60 ரூபாவா குறையும், ஆனால் அந்த 60 ரூபா மெயின்டைன் ஆகும், அடைக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த கடன் தொந்தரவுகளும் இழுபறியாக நீடித்த வண்ணமே இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் பார்த்துருந்துட்டோம். அதே போல் அடிக்கடி வருமானத்தில் தடை ஏற்படும், அல்லது உத்தியோகத்தில் தடை தாமதங்கள் அல்லது பிரச்சனைகள் ஏற்படும், சந்திச்சு தான் ஆகணும். ஆக கடகராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம், பொருளாதாரம், உத்தியோக அமைப்புகள், கடன் தொந்தரவை பொறுத்த மட்டிலும் சிறப்பு என்று சொல்ல முடியாது, விட்டகுறை தொட்டகுறையாக இருக்கதான் செய்யும். கொஞ்சம் நம்ம தான் கஷ்டப்பட்டு சமாளிக்கின்றது மாதிரியாக அமையும். அதேபோல் கணவன் மனைவி உறவுகளிடையும் குடும்ப உறவுகளுக்கிடையிலும் கவனம் தேவை. உறவுகளுக்கிடையில சிக்கல்களும் உறவுகளுக்கிடையில பிரச்சனை பிரிவினைகளையும் ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இக்காலகட்டம். ஆக கடகராசி நேயர்கள் சற்றே உறவு நிலைகளில் கவனத்தோடு பயணப்பட வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களில் மிக நிதானம் தேவை. ஏன்னா இந்த காலகட்டம் சின்ன விபத்துக்கள் இல்லை சின்னதாக விழுந்து அடிபடுறது, இந்த மாதிரியான தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான காலகட்டம். ஆக சற்றே நிதானத்தோடு நகரணும். அதனால கடகராசி நேயர்களுக்கு இது பெருசா ஏற்றமான அமைப்பு கிடையாது. அதேபோல் படிப்புலையும் பிள்ளைகள் கோட்டை விடுவதற்கான காலம் இது. படிப்பு விஷயங்களிலும் பெற்றவர்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று. ஆக வெளிப்படையாக சொல்லிடுற நண்பர்களே, இந்த காலகட்டம் கோச்சாரத்தின் அடிப்படையில் கடகராசி நேயர்களுக்கு சிறப்பு இல்லை. நோய் தொந்தரவு, பொருளாதார தொந்தரவு, கடன் தொந்தரவு, அது மட்டும் இல்லாமல் உறவு தொந்தரவு, மன வாழ்க்கை பிரச்சனை எல்லாமே அளவு குறையும், ஆனால் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை தடுக்கவே முடியாது. இந்த கொடுக்கல் வாங்கல், அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தை விட்டு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறதுன்னு
இந்த மாதிரி எந்த அன்வான்ட் விஷயங்கள்லையும் போய் தலையிட்டுக்கிறாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் எதிலும் சொல்லுகின்ற அளவுக்கு சிறப்பு இல்லை. நாவடக்கம் மிக மிக அவசியம். நான் பாருங்க, உங்களுக்கு சந்தோஷமா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க எதுவுமே சொல்லலை. உங்கள் ஜாதகம் ஒருவேளை வலுத்துருச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரெஷர்ஸ் இருந்தாலும் வண்டி ஓடிடும். ஆனால் கோச்சாரத்தின் அடிப்படையில் வெளிப்படையாக சொல்லணும்னா பெரிதாக ஏற்றம்னு சொல்லுகின்ற அமைப்புகளில் இல்லை. பார்த்து கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். ரொம்ப நிதானமாக இருப்பதும், இறைவன் கால பைரவ பெருமானை இறுக பிடித்து வழிபாடு செய்வதும் சகலத்திலும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.